லார்ட். என் அருமையான உடன் விசுவாசிகளே, பல மாதங்கள் கழித்து மீண்டும் இந்த நாளிலே உங்களோடு நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருடத்தின் 9 மாதங்களை கடந்து தேவன் நம்மை 10வது மாதத்திலே அடியெடுத்து வைக்கும்படி உதவி செய்திருக்கிறார். கடந்து வந்த மாதங்கள் தேவன் எப்படி வழி நடத்தினாரோ அதே போல இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவது மிகுந்த நிச்சயம். இதை உறுதிப்படுத்தும் விதமாக வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 15வது வசனம் தான் நாம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்கிறோம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் ஒவ்வொருடைய தனி மனித வாழ்விலும் நிச்சயமில்லாத சூழ்நிலைகள், சவால் மிக்க நேரங்களும் வருவது இயல்பான காரியம். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு தேவன் ஒரு விஷயத்தை நம்பிக்கையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக அதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வசனத்திலிருந்து 3 காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய பிரசன்னம், 2வது தேவனுடைய பாதுகாப்பு, 3வது தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய பிரசன்னம், 2வது தேவனுடைய பாதுகாப்பு, 3வது தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நாம் பார்ப்போம். யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து ஓடுகின்ற வேளையில தேவன் அவருக்கு பிரசன்னமாகி அவருடைய பயத்தை நீக்கி நிச்சயமில்லாத சூழ்நிலையை மாற்றி ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். அது யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, இந்த மாதத்தை துவங்குகிற நமக்கும் அது பொருந்தும். நாம் எங்கிருந்தாலும் எங்கு சென்று கொண்டிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் நமக்கு முன்பாக இருந்தாலும் என்ன சவால்கள் நம்மை எதிர்நோக்கி வந்தாலும் தேவன் நம்மோடு இருந்து அவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கும்படி நம்மை வழி நடத்தும்படி செய்கிறார். இதை ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்திலே வாசிக்க முடியும். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை. நீ அக்னியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வசனம் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னம் நாம் எங்கிருந்தாலும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறது. 2வது தேவனுடைய பாதுகாப்பு. நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து என்று வேத வசனம் கூறுகிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். என்ன ஒரு நம்பிக்கை! நமக்கு பயத்தை போக்கி நாம் அவரோடு இருக்கின்றோம் என்கின்ற தைரியத்தையும் அவர் கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. இதுவரை நம்மை காத்த தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மை காப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3வது தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று அன்று யாக்கோபுக்கு தேவன் ஒரு வாக்குறுதியை தந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றி உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று கர்த்தர் நிரூபித்துள்ளார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். மனிதர்கள் கொடுக்கின்ற வாழ்க்கையை விட நம்மை உண்டாக்கின, நம்மை படைத்த கர்த்தர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் நம்பிக்கைக்குரியதாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அவர் மீது இன்னும் அதிக விசுவாசம் நமக்கு ஏற்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தை நீங்க துவங்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது சொல்லி நம்பிக்கையோட நீங்க தொடங்குங்க. நம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நம்மை காத்து தேவன் நம்முடைய வாழ்விலே இதுவரைக்கும் உண்மையுள்ளவராய் இருந்தவர் இனிமேலும் உண்மை உள்ளவராய் இருப்பார் என்று நம்பிக்கையோடும் நிச்சயத்தோடும் இந்த மாதத்தை நாம எல்லாரும் துவங்குவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ராஜாவே, கர்த்தாவே, இயேசுவே, இந்த அருமையான புதிய மாதத்திற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. கடந்த 9 மாதங்கள் நீங்க எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர், ஆசீர்வதித்தீர், நல்ல ஜீவன் சுகம் பலனை கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா.
எங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்களே, அதற்காக நன்றி அப்பா. இந்த புதிய 10வது மாதத்துக்குள்ளாய் அடியெடுத்து வைக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் தயவிற்காக ஸ்தோத்திரம் தாப்பனே. எத்தனையோ பேரப்பா இந்த மாதத்தை பார்க்காமல் ஆண்டவரே மண்ணுக்குள்ளே மறைந்து போயிருக்கிறாங்க சுவாமி. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை ஆகிய எங்களை ஆண்டவரே நீர் இம்மட்டும் ஆசீர்வதித்தீர், இம்மட்டும் வழி நடத்தினீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீங்க, சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் அடியெடுத்து வைக்கும்படி செய்தீங்களே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இயேசுவே, இதோ அந்த புதிய மாதத்திலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம் தாப்பனே. நாங்க என்ன செஞ்சாலும் எங்க போனாலும் எல்லா நேரத்திலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, அதற்காக நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தை ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தத்தை இறுக பெற்றுக்கிட்டு ஆண்டவரே நாங்க இந்த மாதத்துக்குள்ள கடந்து போறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாம் நீக்கி போட்டு சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் கிருபையின் மேல் கிருபை தயவின் மேல் தயவு எங்களுக்கு கிடைத்து இந்த மாதத்தை நாங்கள் சமாதானத்தோடு கழிக்க நீர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே இயேசுவே, இந்த மாதத்திலே விசேஷித்த விதமாக சுகமா இருக்கிறவர்களுக்கு ஆண்டுடைய சமூகத்துல வருகிறேன் தாப்ப. மருத்துவமனையில் இருக்கிறவங்கள வீட்டிலிருந்து ஆண்டவரே அப்பா சுகவீனமாய் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவே அப்பா, உடைய ஆணி கராவப்பட்ட கரத்தை அந்த பிள்ளைகள் மீது வைத்து ஆண்டவரே சுகத்தை நீர் கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலை கொடுங்க. அந்த குடும்பத்தின் அங்கத்தினர் ஒவ்வொருவரும் கடந்து செல்கிற மன போராட்டத்துல எல்லாத்தையும் நீக்கி போட்டு ஆண்டவரே அவர்களையும் சமாதானத்தினால நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, பண தேவைகள் பொருள் தேவைகள் இப்படி பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட உடைய சமூகத்துல கொண்டு வருகிறேன் ராஜா. அவர்கள் தேவைகளை நீர் சந்திங்க ஆண்டவரே. நீர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறவர் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையாப்பா. எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய வல்லமை உங்க ஒருவருக்கு மாத்திரம் தான் இருக்கு சுவாமி. அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க அப்பா. இன்னும் ஆண்டவரே உலகத்தினுடைய கரத்துல ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். ஆங்காங்கே நடக்கிறதான சண்டை சச்சரவுகளை ஆண்டவரை நீர் எடுத்து போடுங்க அப்பா. சமாதானத்தை இந்த பூமியில நீர் கட்டளையிடுங்க தாப்பனே. உங்களுடைய வருகை சமீபமா இருக்கிறது. அதுதான் இந்த சண்டைகளும் சச்சரவுகளுக்கு அடையாளம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் தாப்பனே. ஆனாலும் அப்பா சுவாமி, நாங்க மனுஷருங்க தாப்பனே. மனுஷர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறது எங்களுடைய கடமை அப்பா. ஆண்டவரே மனுஷனுக்கு கஷ்டப்படுறாங்க சுவாமி. ஆண்டவரே ஆங்காங்கே நடக்கிற அந்த போர்னால மக்கள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே அப்பா. அவங்களெல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுங்க. தாமதிக்குமானால் ஆண்டவரே இந்த மாதத்தை நாங்கள் சமாதானத்தோடு கழித்து புதிய மாதத்துக்குள்ள அடியெடுத்து வைக்க நீரே எங்களுக்கு கிருபை பாராட்டியருள்மா. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப ஆச்சரியமான வாக்குத்தத்தம். இதை நம்ம இறுக பிடிச்சுக்கிட்டு இந்த மாதத்தை நம்ம கடப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம ஜெபிப்போம். அப்போ தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லி நம்ம நிச்சயத்தோடு நம்ம செய்வோம். அந்த காரியத்தை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். கவலைப்படாதீங்க. நீங்க எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, திரும்ப நீங்க எங்க வரணுமோ அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் தேவன் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed month. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் புதிய மாதத்துக்குள்ளாய் நம்ம அடுத்த வாக்குத்தத்தத்தை பார்க்க மட்டும் தேவன் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா இயேசுவை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்க சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, சுகமா இருங்க. God bless you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.